திருப்பாவை பாசுரம் 19. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பவாய் திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஓட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவலோரெம்பாவாய். பொருள்: குத்து விளக்கெரிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சு மெத்தையில் விரிந்த கொத்தாக பூச்சூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மைபூசிய கண்களை உடைய நப்பின்னையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்தில் இருந்து எழுப்புவதில்லை. காரணம், கண நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா? பஞ்ச சயனம் என்பது அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு, பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை ஆகிய ஐவகைப் பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன். எழுவானா? அவன்தான் எழவிடுவாளா? ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தைகளை பார்க்கின்றானாம். நீ எங்களுடன் பேசு என்று பாவைப் பெண்கள் கோரிக்கையை எழுப்ப அவன் ஓரக்கண்ணால் பார்த்து, நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறானாம். தாயே, நீயே எங்கள் கோரிக்கை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யாரெடுத்துச் சொல்வார்கள்? அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ. எங்களுக்கும் அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்கின்றார்கள்.